ஒருவேளை நீங்க ஆத்மாவை பார்க்காம தேகத்தை பாக்குறீங்க, தேகத்தின் பக்கம் உங்களுடைய கவனம் ஈர்க்கப்படுது, இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே அப்படின்னு ஈர்க்கப்படுதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்து மேல அன்பு வைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அதாவது இந்த கலியுகத்துல ஏதோ நிக்ரோஃபைலோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, பிணத்தோட காமம் வச்சுக்கிறது. சோ பிணத்தோட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு வெறி பிடிச்சவனுங்க அவனுங்க அப்படின்னுவாங்க. பாபா சொல்றாரு, நீ உடம்ப பார்த்தா அதுக்கு அர்த்தமும் அதுதான்ற. அதனாலதான் உடம்ப பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கன்ற. சோ பிணத்தின் மீது அன்பு செலுத்துறவங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, உங்களுக்கு பிணத்தை பாக்குறது தானே பிடிக்குது, சொர்க்கத்திலே உங்களுக்கு நான் பணத்தை பாக்குற வேலையே கொடுக்கறேன், அதாவது வெட்டியான் வேலை கொடுக்கறேன்ற. அப்ப சுடுகாட்டுல வேலை செய்யறதுக்கா நாம முயற்சி பண்றோம், அத ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. வச்சுக்கிட்ட ஆத்மாவை பாருங்க, எப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்க. சோ எப்ப உங்களுக்கு யாரை பார்த்தாவது இவ்வளவு அழகா இருக்கிறாங்களேன்ற எண்ணம் வருதோ, அப்ப ஐயோ நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. சுடுகாட்டுல நான் பார்ட் பண்ண வேண்டியதா இருக்குமேன்னு புரிஞ்சுக்கோங்க, அப்ப எச்சரிக்கை வந்துடும். சோ லட்சியம் மற்றும் குறிக்கோளை எப்பவுமே எதிர வைங்க. நாம இங்க வெட்டியான் ஆகிறதுக்காக வரல, நாம நாராயணன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கறது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? எதுக்காக வந்திருக்கிறோன்றதும் ஞாபகம் இருக்கணும், எதுக்காக வரலன்றதும் ஞாபகம் இருக்கணும். அப்ப எதுக்காக வரலையோ அதற்கான காரியத்தை ஏன் பண்ணிட்டு இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப லட்சியம் ஞாபகம் இருக்கணும், நான் இதுதான் போகணும், இதுதான் என்னுடைய இலக்கு, இலக்குல மட்டும்தான் கவனம் இருக்கணும் இல்லையா? விஜய் நமக்கு வெற்றி தான் லட்சியம், வெற்றி தான் லட்சியம் சொன்னார் இல்லையா? அந்த இங்கேயே அப்படின்னா நம்ம நாராயணன் ஆகிறோம். அப்ப எப்படி இருக்கணும்? அதனால என்ன காரியம் செஞ்சாலும், ஏன் உங்களுடைய எண்ணம் எந்த தாட்ஸை உருவாக்கினா கூட அதுக்கும் லட்சியத்தை எதிரில் வச்சு உருவாக்குங்கன்ற. இல்லையா? இந்த காரியம் நாராயணன் ஆகிறதுக்கு எடுத்துட்டு போகுமா, இந்த எண்ணம் நாராயணன் ஆக்கக்கூடிய எண்ணமாக இருக்குதா இல்லையா? நாராயணன் மாதிரி சிந்திச்சாதான் நாராயணன் ஆக முடியும். அதனால ஒண்ணுத்துக்கும் இந்த லட்சியத்தை எதிர வைங்க. சர்வசக்திவான் தந்தை வரத்தை கொடுக்கிற வள்ளல், அவருகிட்ட இருந்து நாம கல்பத்திற்கான இதே பாகத்திற்கான ஆஸ்தி அடையிறதுக்காக வந்திருக்கிறோம். எதே பாகத்திற்கான ஆஸ்தி? நாராயணன் பாகத்திற்கான ஆஸ்தி அடையிறதுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? நாராயணன் பார்ட் பண்றதுக்காக அதுதான் ஆஸ்தி, அதை அடையிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கல்பமாக ஒரு சுடுகாட்டுல வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். சோ பிணத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் சுடுகாட்டுக்காக பாகம் பெறுவதற்காக வந்திருக்கிறன்னா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்கன்ற. சம சூப்பரான பாயிண்ட். அப்ப என்னன்னா, மகாபாரதத்துல அந்த கௌரவர்களை கிருஷ்ணர் அடிக்க சொல்லும் பொழுது, ஐயோ அவங்களாம் என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சகோதரர்கள் அப்படி இப்படின்னு அர்ஜுனன் சொல்லும்போது, அவங்களாம் ஆல்ரெடி செத்துட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப நீ எதுக்கு, உடம்பு தானே உனக்கு பெரியப்பா, உடம்பு தானே உனக்கு சகோதரன், நீ ஆத்மாவை தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அதோடைய அர்த்தம். ஏன் பணத்தை பாக்குறன்றார்? பெரியப்பா கண்ணுக்கு தெரியறாருன்னா பணத்தை பாக்குறேன்னு அர்த்தம். ஸோ இது எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இது. அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய கதையில கூட, ஹரிச்சந்திரன் கடைசியில வெட்டியானாவான்னு எல்லாருக்கும் தெரியும். மாதிரி வேலை செய்வீங்கன்றார். ஒருத்தர் உடம்ப பாக்குறீங்க, இவங்க இந்த பொண்ணு அழகா இருக்கிறா அப்படின்னா அந்த உடம்ப பாக்குறவங்களுக்கு சுடுகாட்டுல பணத்தை தானே பார்ப்பாங்க, அப்ப பணத்தை பாக்குற வேலை கிடைச்சிடும்ன்றார். அப்ப ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகன் மீது அவ்வளவு பற்று, ஒரு யாகத்துல மகனை பலியிடணும், அந்த மாதிரி ஒரு யாகம்.
போய் உன் மகனை இட்டுட்டு வந்துட்டு முனிவர் சொல்றாரு. ஹரிச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு மகனே இல்லைன்றார். வேணும்னே சும்மா, ஏன்னா மகன் மீது அவ்வளவு பற்று. அப்புறம் பிற்காலத்துல இந்த உண்மை தெரிஞ்ச உடனே கோபம் வருது முனிவருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ஹரிச்சந்திரன் சொல்றாரு, நான் மகனை கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதில் நான் எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்படியா, சரி ஒரு உன்னுடைய நாட்டுல இருக்கிற ரொம்ப பலசாலியை கூப்பிட்டு வான்றார். அதே மாதிரி ஒருத்தன் வரான், இருக்கிறதுல உயரமான மலை உச்சியில அவனை நிக்க வச்சு ஒரு காசை எடுத்து மேல் நோக்கி அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல வீச சொல்றான். சோ எந்த உயரத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு தங்க காசை அடுக்கி கொடு எனக்குன்றார். அப்ப அந்த அளவுக்கு தங்க காசுக்கு எங்க போறது? சோ ஒட்டுமொத்த ராஜ்யத்தை வித்தாலும் அது கிடைக்காது. அப்ப எல்லாத்தையும் கொடுத்துறாரு, ராஜ்யம் ஃபுல்லா கொடுத்துறாரு. அப்பயுமே அடைக்க முடியல, மீதியை நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்றார். சரி, சொன்ன சொல்ல காப்பாத்தல, கண்டிப்பா இனிமேல்ட்டு ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டேன்றான். அதுல இருந்துதான் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டேன்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, ஏன்னா இப்ப ராஜ பதவி கிடையாது. ஆனா இவன் ராஜான்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால ராஜாவை யாரும் வேலைக்கு எடுப்பாங்க? ராஜாவை வேலை வாங்க முடியாது, அதனால வேலையும் கிடைக்கும். அவனுடைய மனைவியை நான் வேலைக்காரியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். சரி, அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் அம்மா கூட தான் போவது. ஏன்னா எந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் இழந்தாரோ அந்த குழந்தைய இப்ப அம்மா கூட தான் போவது. இப்பயும் குழந்தைய இழக்கிற மாதிரி தானே வருது. அந்த பற்று என்ன எவ்வளவு இழக்க வைக்கிறது. சூப்பரான ஸ்டோரி, ஹரிச்சந்திரன் ஸ்டோரி. அப்ப எல்லாத்தையும் இழக்கிறார். அப்புறம் ஒரு நாள் அந்த குழந்தை அதுக்குள்ள இவருக்கு வேலை கிடைக்காம ஒரு இடத்துல வெட்டியானாதான் அவருக்கு வேலை கொடுக்கறாங்க. சோ அதுதான் அந்த குழந்தை மேல பற்று வச்சது வெட்டியானா ஆகுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய மெசேஜ். அந்த உடம்பு மேல பற்று, அது எந்த உறவா இருந்தாலும் சரி, காமம் காமம் மெயின், அது இல்லாம குழந்தை இந்த மாதிரி பற்று வச்சாலும் வெட்டியான் வேலை தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பணமா நினைக்க மாட்டீங்க. என்ன நினைக்கிறீங்க, உயிரோட இருக்கிறதா நினைக்கிறீங்க. அததான் பாபா என்ன சொல்றாரு, பிணத்துக்கு உயிர் கொடுக்கறீங்களா? அப்படி பணத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கறீங்கன்னா சுடுகாட்டுக்கான பாகம் பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கேளுங்க. இல்லையா, பணத்துக்கு உயிர் கொடுக்கறீங்கன்னா சுடுகாட்டுல பாகம் செய்யறதுக்கு வந்திருக்கிறேன்னு அர்த்தம்ன்ற. ஏன் பா, சரியான பாயிண்ட் இது, பயங்கரமான பாயிண்ட் இது. ஏன்னா சில இடங்கள்ல நியூஸ் பேப்பர்ல நம்ம படிப்போம், அந்த மாதிரி வெட்டியானா இருக்கிறவங்க பிணத்தோட செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப தெரியுது இல்ல, அவன் செக்ஸுக்கு அடிமையாக முன் ஜென்மத்துல இருந்ததுனாலதான் அங்க அப்படி பிறந்திருக்கிறான். அப்ப தெரியுது. அப்ப அந்த பணத்தை பார்த்தாலும் அவனால விட முடியல காமத்தை. இப்ப எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க. பாபா உலகத்தின் அதிபதி நாராயணனாக்குறதுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுத்தா ஒரு வெட்டியான ஆகிறதுக்கு தயாராவீங்க? சம எச்சரிக்கை இது. காமத்தையே விட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே இந்த முரளி. சோ எந்த குழந்தைங்க தான் எந்த தப்பு பண்றாங்களோ அத அப்பா முன்னாடி ஒரு தடவை சொல்லிட்டாங்களோ, முன்னாடி வச்சிட்டாங்களோ, அப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒருவேளை பாபா முன்னாடி உங்க தப்ப சொன்ன பிறகும் இன்னொரு முறை அந்த தப்பு செஞ்சீங்கன்னா கடவுள் மன்னிப்பு கடவுள் தான் இல்லையா. அவர் ஓஷன் ஆஃப் மர்சி, ஓஷன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஆனா எப்ப நீங்க தப்பு சொல்ற வரைக்கும் தான். மறுபடியும் இன்னொரு தப்பு பண்ணும்போது, அதே தப்ப பண்ணும்பொழுது நாடகப்படி உங்களுக்கு 100 times பனிஷ்மெண்ட் கிடைக்கும், 100 மடங்கு தண்டனை தானாவே கிடைச்சிடும்ன்ற. ஏன்னா கடவுள்கிட்ட சொல்லியும் அந்த தப்பு பண்றீங்க இல்லையா. நான் இனி காமத்துல விழ மாட்டேன், கோபப்பட மாட்டேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. மெயினா காமம் தான், அதை பத்தி தான் சொல்றாரு. உடலை பாக்குறதுனால அதானே. அப்ப 100 மடங்கு தண்டனை கிடைச்சிடும்ன்ற.
ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யார் மேல அதிக பற்று வைக்கிறாங்களோ அவங்க மூலமா தான் தண்டனை கிடைக்கும். நிறைய பெண்கள் வந்து என்னுடைய கணவன் அஃபேர்ல இருக்கிறாரு அப்படின்னுவாங்க. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மேல ரொம்ப பற்று வைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதற்கான தண்டனையாக இந்த மாதிரி கணவன் கிடைக்கிறான். அப்ப எப்படி வலிக்கும் அவங்களுக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் 100 மடங்கு தண்டனையிலிருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னா எப்பவுமே பாப்தாதாவை எதிரில் வையுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, பாப்தாதாவை தான் பார்த்துட்டு இருக்கணும். அப்ப பாப்தாதா சொன்னது ஞாபகம் வரும். பாப்தாதா கிட்ட நாம என்ன பிராமிஸ் பண்ணோம், சத்தியம் பண்ணோன்றது ஞாபகம் வரும். இன்னொன்னு, பாப்தாதா எப்படி முன்னேறி போனார் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் அவரை எதிர வைக்க சொல்றாங்க. இந்த சூழ்நிலை வந்தா பாப்தாதா எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்படி அவர் பண்ண மாதிரியே நீங்க பண்ணீங்கன்னா பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடுவீங்கன்றார். அப்ப நீங்க பாபா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் பாபா கிட்ட சொல்லிட்டீங்களா, அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு தண்டனை கிடைக்காது. ஆனா மறுபடியும் அதை பண்ணுவீங்க பாருங்க, அப்ப 100 மடங்கு தண்டனை கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்துல அந்த பாவ மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இருக்குது. சோ ஒவ்வொரு அடியிலும் கண்ணை மூடிட்டு பாப்தாதா என்ன சொன்னாரு என்ன செஞ்சாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அதை நேத்து கூட சொன்னாரு இல்லையா, மிலிட்ரி மார்ஷல் ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா கண்ணை மூடிட்டு அதை பண்ணுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரா காமத்தை விட சொல்றாரா, அவ்வளவுதான், கண்ணை மூடிட்டு விட்டுடணும். பூண்டு வெங்காயத்தை விட சொல்றாரா, கண்ணை மூடிட்டு விட்டுடணும். கரிமீனை விட சொல்றாரா, கண்ணை மூடிட்டு விட்டுடணும். ஏன் எதுக்குன்னா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, யோசிச்சா முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து மம்மா மட்டும் எப்படி நம்பர் 1ல வராங்கன்னு சொல்றீங்க பாபா அப்படின்ட்டு பாபா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அப்படியா சரி அந்த மம்மாவை கூப்பிட்டு வாங்கன்றாங்க. ஸோ மம்மா வராங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடந்துச்சுன்ட்டு. வந்த உடனே குழந்தை, இதை பாரு இது வந்து காக்கா முட்டை, இதை நான் வாயில போட போறேன், காட்டுன்ற. அவங்க ஆன்னு காட்டுறாங்க. இதனாலதான் மம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க்னாங்க இல்லையா. பாபா சொன்னா கண்ணு மூடிட்டு செய்யறது, என்னடா பாபா கரிமீனை சாப்பிடக்கூடாதுன்றாரு, காக்கா முட்டையை சாப்பிட சொல்றாரு, இதெல்லாம் அங்க யோசிக்கல. ஏன்னா சொல்றவர் பாபா. பாபா சொன்னா எதையும் கண்ணை மூடிட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் நம்பர் 1 ஆக முடியும்ன்றார். அதுதான் நேற்று சொன்னது, புத்தியை யோசிக்க கூடாது இல்லையா. அங்க மிலிட்ரி கமாண்டர் கமாண்ட் கொடுத்தா டக்குன்னு அதை செய்யணும்ல, அதனாலதான் இது மிலிட்ரின்றார். பாபா சொல்றதா கண்ணை மூடிட்டு செய்யறது. 4 மணிக்கு அமிர்தவாலை ஏந்திரிக்க சொல்றாரா, டக்குன்னு ஏந்திரிக்கிறோம். அந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்றாரா, பண்றோம். ஆத்மாவை மட்டும்தான் பார்க்க சொல்றாரா, பாக்குறோம். சூக்ஷ்மவதனத்திலே இருக்க சொல்றாரா, அப்படியே இருக்கணும். இவ்வளவு நேரம் நான் சூக்ஷ்மவதனத்துல இருக்கிறேன் பாபா சொல்லிட்டீங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணணும் பாப்தாதா. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வியக்த பலத்துடன் அவ்வியக்த ரூபத்தின் மூலமாக சரி பார்த்துக்கோங்க இல்லையா. அதாவது அவ்வியக்த ரூப ஃபரிஸ்தா ரூபமாக இருந்தால் நான் இப்படி சிந்திப்பேனா, இப்படி செய்வேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாத்திக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா சாக்காரத்துல கூடவே இருந்தாலும் சரி பார்த்த பிறகு நடைமுறையில கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் பாப்தாதாவை அவ்வியக்த ரூபத்துல சதா எதிரில அல்லது கூடவே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது ஒவ்வொரு காரியத்தையும் சரி பார்த்து பிறகு செய்யறதுனால எந்த ஒரு வீணான விகர்மமும் நடக்காது. சூப்பரான பாயிண்ட் இல்ல. அங்க வந்து சாக்காரத்துல பிரம்ம பாபா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க மம்மா. ஒவ்வொரு அடியிலும் கவனிப்பாங்க பிரம்ம பாபா என்ன பண்றாரு என்ன பண்றாருன்ட்டு. அதே மாதிரி இப்ப அவ்வியக்தத்திலையும் அவ்வியக்த பாப்தாதாவை முன்னாடி வைங்க, வச்சு உங்களை சரி பண்ணிக்கோங்க. அவரு தான் நமக்கு வந்து ரோல் மாடல். இங்க மனிதர்கள் யாரும் ரோல் மாடல் கிடையாது நமக்கு. எண்ணம் கூட அவரை மாதிரியே இருக்குதா,
ஒவ்வொரு செயல், பேசுறது, பாக்குறது எல்லாமே அவரை மாதிரியே இருக்குதா? அப்படி செக் பண்ணுங்க. அப்ப எந்த பாவமும் எண்ணத்துல கூட நடக்காதுன்ற. வீண் விஷயமும் நடக்காது, பாவ காரியமும் நடக்காது, டைமும் வேஸ்ட் பண்ற மாதிரி காரியம் பண்ண மாட்டீங்க. யார் மூலமாச்சோ ஏதாவது விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தின் ஆழத்துல போகாதீங்க, அதோடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ரகசியத்தை விட்டுட்டு ஆழத்துல போறதுனால அந்த இன்னும் இன்னும் போய் சிக்கிக்கிறீங்க, நாசுக்கான நிலையில போய் சிக்கிறீங்க. இவரு இப்படி சொன்னாரு, அதனாலதான் இப்படி நடந்தது அப்படிலாம் ஒருபோதும் நினைக்காதீங்க. பாபா சொல்றத யார் செய்யறாங்களோ அவங்க தான் அடைவாங்க. அதனால எப்பவுமே உங்க முன்னாடி என்ன இருக்கணும்னா பாபா முன்னாடி இருக்கணும், நாடகத்துடைய ரகசியம் முன்னாடி இருக்கணும், விஷயம் முன்னாடி இருக்கக்கூடாது, பிரச்சனை முன்னாடி இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய வருமானத்தை ஆதாரமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் சொல்றாரு. இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. நமக்கு அரை கல்பமாக 2500 வருடமா நரகத்துல மத்தவங்க கதைய சுவாரஸ்யமா கேட்கிற பழக்கம் வந்துடுச்சு. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் சினிமா, சீரியல், இதெல்லாம் மனிதர்கள் அப்படி விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? அதுல இருந்தெல்லாம் விலக சொல்றாரு. அதுக்காக தான், அதாவது நமக்கு எதிரா நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறாருன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியா பேசினான், வேற என்ன சொன்னான் அப்படி கேட்காதீங்கன்றார். அதுதான் அந்த விஷயத்தின் ஆழத்துல செல்றதுன்றார். அதுக்கு பதிலாக இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரே காரணம் தான், நான் சொர்க்கத்துக்கு போறேன், இதை என்னால தாங்க முடியுதா, அதுக்காக தான் நடக்குது. இது என்னுடைய அமைதியை கெடுக்காம இருக்குதான்னு செக் பண்ண வருது. இது டெஸ்ட் பேப்பர். அப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடணும். நீங்க பாட்டுக்கும் நடந்து போயிட்டே இருக்கணும். அப்ப உங்களால ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதா? ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போக முடியுதா? இந்த பிரச்சனை நடக்கும்போது அது பாட்டு கிடக்கட்டும், நான் மேல போறேன்ட்டு போக முடியுதா? சூக்ஷ்மாதனத்துக்கு போக முடியுதா? அந்த நேரம் என்னை பத்தி தப்பா பேசினவனை கருணையா பார்த்து சக்தி கொடுக்க முடியுதா? இதை செக் பண்றதுக்கு தான். அப்ப உடனடி ஐயோ பாவம் அப்படியா சொன்னா, தெரியாம பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையும் போது ஒருத்தன் அவர் செத்துட்டாரான்னு செக் பண்றதுக்காக ஈட்டியால குத்தி பாக்குறான். அப்பயும் இயேசு என்ன சொல்றாரு, பாவம் இவங்க தெரியாம பண்றாங்க, மன்னிச்சிடுங்க கடவுளேன்றாரு. சோ அதுதான் இந்த கருணைன்றது. இதுதான் இந்த ரகசியம். இந்த விஷயம் ஏன் நடக்குது, எனக்குள்ள கருணையை எடுத்துட்டு வர்றதுக்காக நடக்குது இல்லையா? சாதாரணமா ஒருத்தர் ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு காசு போடுறது பெரிய கருணை கிடையாது. உங்களை பிச்சைக்காரனா ஆக்குறான் பாருங்க ஒருத்தன் இல்லையா, உங்க சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டா அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான கருணை. இதுதான் ரகசியம். அந்த மாதிரி கருணை நிரம்பியவராக நம்ம மாறணும். அப்படி ஆகிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்றாரு. இததான் எடுத்துட்டு வரணும். நமக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வந்தாலும், குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் இதுக்காக மட்டும்தான் வருது. முதல்ல நான் ஆத்மாவை பாக்குறேன்னா அதோடைய நடிப்பு நடிக்குதுன்னு தெரிஞ்சாலே நான் விலகிடுவேன். அதுல அதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கும் போது அதால வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க சிரிச்சுட்டு வெளியில வந்துட வேண்டியதுதான் இல்லையா? சோ அதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா பிரம்ம பாபா அப்படிதான் இருந்தார். சோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், பிரம்ம பாபா ஒருத்தர் கூட நடந்து போயிட்டு இருக்காரு, காலைல வாக்கிங் போறாரு. அப்ப ஊரே அவருக்கு எதிராக வந்தது இல்லையா, இவர் குடும்பத்தை பிரிக்கிறாரு, கணவன் மனைவி எல்லாம் அண்ணன் தங்கச்சி ஆக்குறாரு அப்படின்ட்டு. அதனால ஊர் மக்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து, ஆக்சுவலா பிரம்ம பாபா அந்த ஊர்ல ரொம்ப மரியாதைக்குரியவர். ஏன்னா கிராமத்துல எல்லாருமே தெரியும், ரொம்ப மரியாதைக்குரியவரா இருந்தவர்.
இந்த பிரச்சனை வந்த உடனே அப்படி மரியாதைக்குரியவரா இருந்தவரை நீ எல்லாம் ஒரு மனுஷன்ட்டு காரி துப்புறான். அவர் மூஞ்சிலே துப்புனாங்களா என்னன்னு தெரியல, ஆனா காரி துப்புறாங்க. அப்ப இவரு கூடயும் 2 பிரதர் வராங்க. அப்ப இந்த பிரதர் கோபம் வந்து திட்ட போறாரு. டக்குன்னு பிரம்ம பாபா அவனுக்கு கையை பிடிச்சிட்டு கம்முன்னு வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு. அப்புறம் அவங்க போயிடுறாங்க. போன பிறகு என்ன பாபா உங்களை அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. அவனுக்கு ஞானம் தெரியாது. நீ அவனை திட்டினா உனக்கு அப்புறம் யோகா வராது. ஏன்னா நமக்கு யோகா வராதது நஷ்டம். யோகா வரவிடக்கூடாதுன்றதுக்காக மாயா கொடுக்கிற டெஸ்ட் பேப்பர் எது. சிரிச்ச முகத்தோட இது நம்ம கடந்து போகும்போதுதான் நம்ம ஜெயிக்கிறோம். அப்ப இது டெஸ்ட் பேப்பர்னு கூட இருக்கிற பிரதருக்கு தெரியல, பிரம்ம பாபாவுக்கு தெரியுது. இதுதான் நாடகத்தின் ரகசியம். அதுக்கப்புறம் கேக்குறாங்க, ஏன் பாபா இப்படி வந்தீங்க, அவன் அப்படி பேசுறான் போது அப்ப சொல்றாரு, அவனுக்கு ஞானம் தெரியாது, அவன் ஒன்னும் போய் யோகா பண்ண போறது இல்ல. நீ யோகா பண்ணும், உனக்கு யோகா வராதே, திட்டேன்னா டென்ஷன் ஆயிட்டா எப்படி யோகா வரும் இல்லையா? ஆனா இதை ஞாபகம் வச்சுட்டு நான் அமைதியா இருந்த நினைச்சதே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பாபா குழந்தை ஆன பிறகு நீங்க பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடி உங்களை திட்டினானா, அவனை திட்டினாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தூக்கம் வராது, அது வேற விஷயம். அவனை இப்படி திட்டி இருக்கணும் அப்படி திட்டி இருக்கணும்னு மைண்ட் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா பாபா குழந்தை ஆன பிறகு நீங்க திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அவ்வளவுதான், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அவன் திட்டினது பெருசா இருக்காது, ஐயோ நான் டென்ஷன் ஆயிட்டேனே, நான் அமைதியால இருந்திருக்கணும்ன்றது உங்களை பாடாப்படுத்தும். அது எந்த நேரத்துல யாரை திட்டினீங்கன்றத பொறுத்து அது பல வருஷம் கூட தொடரும். அதுதான் பாவ கணக்குன்றது. அப்ப என்னதுன்ற உணர்வு இருக்கிறதுனால விஷயம். நீங்க செத்துட்டீங்க, மர்ஜீவா வாழ்க்கை வாழறீங்கன்னு தெரிஞ்சா இந்த பிரச்சனையே கிடையாது. பணத்தை பார்த்து ஒருத்தன் திட்டினா பணம் என்ன போய் சண்டையா போட போகுது? அப்படி அவன் பணத்தை பார்த்து திட்டுறான். நான் இந்த பணத்துல இல்ல, பணத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். இந்த பணத்தை சேவைக்காக மட்டும் நான் யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். மத்தவங்க உடம்பு மட்டும் கிடையாது, இந்த உடம்பும் பணம் தான் எனக்கு. அவன் பணத்தை பார்த்து திட்டுறான், நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்படி புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு பக்கத்துல இந்துக்கள் வந்து விளக்கேத்தி வைப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், ஆத்மா வெளியில வந்துடுச்சு. இது சங்கமயுகத்துடைய நினைவு. சங்கமயுகத்துல உடம்பு தனியாகவும் ஆத்மா தனியாகவுமே நாம செயல்படுறோம் இல்லையா? தேவைப்படும் போது உடம்புக்கு வந்து காரியம் செய்யுங்க, மத்த நேரம் வெளியில வந்துடுங்க, பரந்தாமத்துக்கு வந்துடுங்கன்றார் புத்தினால. அப்ப இந்த உடம்பு திட்டினா நமக்கு என்ன பிரச்சனை? இதுல கவனம் கொடுக்கணும். சோ இதுதான் ரகசியம். இது தெரிஞ்சதுன்னா எந்த பாவ காரியமும் செய்ய மாட்டீங்க. செம பவர்ஃபுல் முரளி இது. அதே மாதிரிதான் மத்தவங்க ஏதாவது பேசினாலும் அவன் ஏன் பேசணும், அவன் மட்டும் யோக்கியமா, அதுக்குள்ளேயே போகாதீங்க. முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வாங்க. அவங்க நடிப்புப்பா அது. நான் நாராயணன் ஆகிறேன், இதை கேட்டுட்டு நான் நின்னுடுவேன்னு நினைச்சியா மாயா? நான் போய்கிட்டே இருப்பேன்னு மாயா கிட்ட சிரிச்சிட்டு சவால் விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு ஃபைட்டு, மாயாவோட விஜய் சொல்வாரு, எனக்கும் டிஎம்கேவுக்கும் மட்டும்தான் ஃபைட்டு. மற்றவங்களுக்கு வரவன் போறவன்லாம் விஜயை திட்டினான், அவர் கண்டுக்கவே இல்லை, பதிலே சொல்லலை. அது மாதிரி நமக்கும் மாயாவுக்கும் தான் ஃபைட்டு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு கருவி. ஆனா நமக்கு தெரியும் எதிரி வந்து மாயாதான்ட்டு. நம்ம பாட்டுக்கு எதிரியோட மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. அந்த எதிரியுமே நம்ம கண்டுக்க கூடாது. கண்டுக்காத போதுதான் அது தோல்வி அடையுது இல்லையா? நம்ம பாபாவை மட்டும் பார்த்துட்டு பாபா கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். சோ பாபா சொல்றத அப்படியே கண்ணை மூடிட்டு யார் பண்றாங்களோ அவங்க ராஜ்யத்தை அடைவாங்க, இல்லைன்னா இழந்துடுவோம் இல்லையா? நம்ம புத்தியே யூஸ் பண்ணக்கூடாது. பாபா என்ன சொன்னார் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்ப அமைதியா விட்டுட்டா என்ன இழிச்சவாயன்னு நினைக்கிறாங்க, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நினைப்பாங்க, இப்ப நினைப்பாங்க, ஆனா பின்னாடி கண்டிப்பா அதே குணம் அவங்களுக்கு ஆப்பு வைக்கும், வேற யார் மூலமாவது. ஆனா நம்ம அமைதியா போனதுனால அன்னைக்கு நம்ம அருமை தெரிஞ்சு நம்மள புகழ்வாங்க அதே வாய். எதனால? பாபா வழிபடி ஃபாலோ பண்ணதுனால. ஆனா நீங்க திருப்பி திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி நிறைய பேர்கிட்ட தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டுமே நாளைக்கு ஏதாவது பண்ணிடுவானோன்ற அந்த பயத்திலே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இதான் இங்க விஷயம். ஏன்னா நம்ம பாபா குழந்தையாவே ஆனா கூட உள்ளுக்குள்ள அந்த மிருக குணம் ஒருவேளை ஏஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம் இருக்கும் இல்ல? பாபா குழந்தைங்களும் டென்ஷன் ஆகுறாங்கல்ல.
சோ அப்ப நீங்க அமைதியா விடும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி பவர் நம்ம கையில இருக்கும். அதான் இங்க சூப்பரான விஷயமே. சோ அதனால எப்பவுமே இந்த ரகசியத்தை தான் முன்னாடி வைக்கணுமே தவிர பிரச்சனையை முன்னாடி வைக்கக்கூடாது. இது ஏன் வந்து இருக்குது, எனக்குள்ள எந்த சக்தியை நிரப்புறதுக்கு வந்து இருக்குது, அப்படிதான் யோசிக்கணும் இல்லையா? இங்க வந்து சக்தியை நிரப்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் சொர்க்கத்தை நோக்கி, இது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் இது யாத்திரை, யாத்திரை நினைவு யாத்திரை. இந்த யாத்திரையில இருக்கிறன்ற அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? இது ஒரு டிராவல், சொர்க்கத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ மற்றவர்களுடைய வருமானத்தை ஆதாரமா எடுத்துக்காதீங்க. மற்றவங்களுடைய வருமானத்தின் மீது உங்க கண்ணு கூட போகக்கூடாதுன்ற. ஏன்னா அதனாலதானே பொறாமை ஏற்படுது. அதனால சதா பாபாவுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, உன் விஷம் உன்னை போதையில் ஆழ்த்தும் என்பதை நினைவில் வையுங்கள்ன்றாரு. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மற்றவர்களுடைய போதையை இலக்காக ஆக்காதீங்க, ஆனால் பாப்தாதாவின் குணம் மற்றும் காரியத்தை இலக்காக ஆக்குங்க. ஆக்சுவலா உன் விஷயம்னு நினைக்கிறேன், அதுல பிரிண்டிங் மிஸ்டேக்னால விஷயம்னு அர்த்தமே மாறி போயிடுச்சு. சரி, நம்முடைய விஷயம்தான் நமக்கு போதையை கொடுக்கணும், மற்றவங்களுடைய விஷயம் கிடையாது இல்ல. மற்றவங்களுடைய போதையை இலக்கா வைக்காதீங்க. ஏன்னா பாபா குழந்தைங்களுக்குள்ள, குறிப்பா நல்ல ஞானம் சொல்றவங்களுக்குள்ள பொறாமை இருக்கும். அவன் இதோட சூப்பரா இருக்கும், யாரோ ஒருத்தர் ஃபேமஸ் ஆவாங்க நிமித்தமா, அப்ப அவங்க சூப்பரா கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். நிறைய இடத்துல இது நடக்கும். அதுதான் சொல்றாரு, அதை ஏன் நீங்க பாக்குறீங்கன்றாரு. அது அவங்களுடைய வருமானம், அதை பார்த்தாலே பொறாமை வந்துடும். ஏன்னா அதான கலியுகம். அதனால உங்க கண்ணு கூட அங்க போக வேண்டான்ற. உங்க விஷயம், நான் எவ்வளவு தூரம் போய் இருக்கிறேன் அதுலதான் கவனம் இருக்கணும் இல்லையா? ரஜினி கமல் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பா கமல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், என்னன்னா எனக்கு போட்டி நான் தான். அதாவது என்னுடைய முந்தைய படம் தான் எனக்கு வந்து போட்டி. மற்றவர்களுடைய படத்தெல்லாம் இப்ப ரஜினி படம் பயங்கரமா வசூலாகுதுன்னு பார்த்தா அவரால் எதுவுமே பண்ண முடியாது இல்ல. இவருடைய படம் இதுக்கு முந்தையதை விட இது நல்லா இருக்குதா, அதுதான் இலக்கு. மற்றவங்களை பார்த்தா ஓட முடியாது. அதேதான் இங்கேயுமே. இங்க மற்றவங்களை பார்க்க தேவையில்ல, பாபாவை பாருங்க. பாபா கரெக்டா போயிட்டு இருக்காரு. பாபா பாக்குறதுனால எந்த பாபா குழந்தைக்கும் பொறாம வராது. யாருக்காவது பிரம்ம பாபாவை பார்த்து பொறாம வருமா? வர வாய்ப்பே கிடையாது. வேற யாரு பார்த்து வேணாலும் வரும், அம்மாவை பார்த்து கூட வரும்னு வச்சுக்கோங்களாம். பிரம்மா பாபா பார்த்தெல்லாம் யாருக்குமே வராது. அதனாலதான் பிரம்மா பாபா மட்டும் பாருங்க, அவருக்கு ஈக்குவலா நான் ஆகணும் அப்படிங்கிறார். அதனால மற்றவங்களுடைய போதையெல்லாம் இலக்கா ஆக்காதீங்க, அவங்கள மாதிரி ஆகணும் வேண்டாம். பாப்தாதாவுடைய குணம் எதுவா இருக்குது, அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, அதுதான் என்னுடைய கோல், லட்சியமாக இருக்கணும். மற்ற பிகேஸ் வந்து என்னுடைய லட்சியம் கிடையாது இல்ல. சிவானி தீதி மாதிரி நான் ஆகணும், இந்த தீதி மாதிரி ஆகணும், அது லட்சியம் கிடையாது. அவங்க ஒரு பார்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அது ரைட்டா தப்பான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம பிரம்மா பாபா எப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படி போகணும், அவ்வளவுதான். அதனால பாப்தாதாவுடைய காரியத்தை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர்மத்தை அழிச்சு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்யற காரியத்துல பாப்தாதா கூடவே நானும் நிமித்தமாகி இருக்கிறேன் இல்ல. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு கீதையில இருக்கும். இங்க அதர்மம் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது, வெளியில கிடையாது இல்லையா? அதர்மம் இல்லாத ராஜ்யம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு வர்றவங்களுக்குள்ள அதர்மம் இல்லை. ஆனா அதர்மவாதிகளா தான் இருந்தாங்க அவங்க கலியுகத்துல இருக்கும்போது. பாபா குழந்தை ஆன பிறகு அதை அழிக்கிறாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத. அப்ப அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை முதல்ல நமக்குள்ள ஸ்தாபனை பண்ணணும். அப்படி பிரம்ம பாபா ஸ்தாபனை பண்ணிட்டார். அவரு நம்முடைய லட்சியம், முன்மாதிரி
மாடல், ரோல் மாடல். அப்ப அவர் கூடவே நானும் கருவியா இருக்கிறேன் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு. அப்ப எனக்குள்ள இருக்கிற அதர்மம், எனக்குள்ள பொறாமை வருதா, லஸ்ட் வருதா, கோபம் வருதா, அதெல்லாம் நான் அழிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அதர்மம். சோ யாரு அதர்மத்தை அழிக்கிறதுக்கு கருவியா இருக்கிறாங்களோ அவங்க அவங்க எப்படி அதர்மத்தின் காரியத்தை அல்லது தெய்வீக நியமங்களை, அதாவது ஸ்ரீமத்தை மீற காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? ஒரு ஃபயர் ஃபைட்டரே போய் ஃபயர் வைக்க முடியுமா? இல்ல தீயணைப்பு படையினர் தீ அணைக்கிறவர் அவரே போய் நெருப்பு வச்சுட்டு வருவாரா? அப்ப அதர்மத்தை அழிக்கக்கூடிய நீங்க எப்படி அதர்மம் செய்ய முடியும்? அப்ப நான் அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அவதரிச்சிருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தர்மமே அமைதியான தர்மம். என்ன ஆனாலும் அமைதியா இருக்கணும். பொறாமை, வீண் விஷயம் எதுவுமே எட்டி பார்க்க கூடாது. அப்ப இது ஞாபகம் இருக்கணும். நான் யாரு, நான் எப்படி இதை பண்ண முடியும்? அமைதியை அதாவது நம்மளதான் மற்ற மதங்கள்லாம் அமைதி தூதுவர்கள் சொல்லுவாங்க, அந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அமைதி தூதுவரே எப்படி அமைதியை கெடுக்க முடியும்? மத்தவங்க அமைதி தூதுவர் கிடையாது. அதனால நம்ம அமைதியை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதை காது கொடுத்து கேட்டாதானே பிரச்சனை. நம்ம தான் மேல போயிடுறோமே. இன்னொன்னு அது ஆத்மாவை பார்த்து சக்தி கொடுக்கிறோம், கருணை வரும். அந்த இடத்துல கோபத்துக்கு பதில் கருணையா மாத்திடுறோம். பாவம் அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியல, அதோடைய நடிப்பு. ஆனா எனக்கு சக்தியை நிரப்புறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குது. அதனால அதுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும், கோபப்படக்கூடாது. அதனால நான் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வரிய மரியாதைகளில் படி நடக்கக்கூடியவன் இல்லையா? நான் என்னென்ன செய்யறேனோ அதுதான் நாளைக்கு ரூல்ஸா மாறுது ஒவ்வொரு மதத்திலும். இப்போ முஸ்லிம் மதத்துல எல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது இல்லையா? எல்லாமே நம்ம இங்க பண்றதுதான் உங்களுக்கு ரூல்ஸா வருது ஒவ்வொரு மதத்திலும். அப்ப விதியையே நாம தான் உருவாக்குறோம். விதிப்படி நடக்கிறதுனால இல்லையா, ரூல்ஸ் படி நடக்கிறதுனால ஒட்டுமொத்த உலகத்துக்குமே மதங்களின் ரூல்ஸா இருந்தாலும் சரி அல்லது உலகியல் ரீதியான ரூல்ஸா இருந்தாலும் சரி, அது உருவாகிறதுக்கு எல்லா காரணமும் நாம இப்ப செய்யக்கூடிய காரியம், பாபாவுடைய வழிப்படி நாம செய்யக்கூடிய காரியம். அதுதான் மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வமானம் இது. அதனால நாம இந்த ஈஸ்வரிய மரியாதைகளை விடவே முடியாது இல்லையா? விதியை உருவாக்குறவங்களே விதியை மீறலாமா? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜே ஒரு பாவம் செய்யறாங்க, ஒரு குற்றம் செய்யறாங்கன்னா அது எவ்வளவு மோசமா பார்க்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி அதை விட உயர்ந்த போஸ்ட்ல நாம இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். 5000 வருடத்தின் விதியை நாம தான் எழுதுறோம், உலகத்துடைய தலைவிதியே. அந்த மாதிரி உலகத்துக்கே ஆதாரம் நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தானாகவே சமநிலையும் சம்பூர்ண நிலையும் ஏற்பட்டுடும் இல்ல, பேலன்ஸா இருக்கும். நீங்க செய்யற காரியமும் பாபா செய்யற காரியமும் ஈக்குவலா இருக்கும், அதாவது பாபா செய்யற மாதிரியே இருக்கும். அப்ப சம்பூர்ண நிலை இல்லையா, பெர்ஃபெக்ட் ஸ்டேஜும் வந்துடும். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க புத்திய கம்மியா யூஸ் பண்ணுங்க, குறைவா சிந்திங்கன்ற. அதிகமா காரியம் செய்யணும். ஏன்னா அதுலதான் அதிகமா வேஸ்ட் ஆகுது டைம் இல்லையா? இப்ப நல்லா படிக்கிற பையன் திடீர்னு லவ் பண்றான்னு வச்சுக்கலாம், கட 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 மார்க் குறையும், ஃபெயிலே ஆவான். ஆச்சரியமா இருக்கும் லவ் பண்ற வேலை. ஏன்னா அவனுடைய புத்தியை அப்படி ஒரு போதையிலேயே வச்சிருக்கும். அந்த பொண்ணை பத்திய சிந்தனையே வந்துகிட்டு இருக்கும், தேவையில்லாத தாட்ஸ். அது அவனுடைய இலக்கை நோக்கி போக விடாம தடுக்குது மாயா. அது அவனுக்கு புரியல. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கூட உங்களை பத்தி அவன் சொல்லிட்டான், அப்படியே சரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுப்பா, அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, நான் அதை கேட்க விரும்பல. இது குரான்ல சரி முகமது நபி சொல்லி இருப்பார்,
என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய நண்பர்களை பத்தி குறை சொல்லாதீங்க என்கிட்ட, ஏன்னா என் நண்பர்களை நான் அமைதியில சந்திக்க விரும்புறேன். அப்ப அவன் வந்து என்னை பத்தி தப்பா சொன்னான்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, நான் அவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி அமைதி இருக்கும்? சூப்பர் பாயிண்ட் இல்ல? அதனால அவன் என்னை பத்தி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அதை என்கிட்ட சொல்லாதீங்க. செம பாயிண்ட் இல்ல இது? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிக் பாஸ்ன்னு தமிழ்ல நடக்கும் பொழுது அதுல விஜய் அர்ச்சனான்னு ஒரு சகோதரி கலந்துட்டு இருந்தாங்க. அவங்கதான் டைட்டில் வின்னராகவும் ஆனாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கோபப்பட்டாங்க, அதனாலதான் ஃபேமஸும் ஆனாங்க. அப்ப வந்து அவங்களும் நடிகை விசித்ராவும் க்ளோஸ் ஆனாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு க்ளோஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க நடுவுல தான் வந்தாங்க, என்டர் ஆகுறாங்க அந்த ஹவுஸுக்கு. அப்ப வந்து இவங்களை பத்தி விசித்ரா தப்பா பேசினாங்கன்னு மத்தவங்க எல்லாம் வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உன்னை பத்தி என்ன பேசினாங்க தெரியுமா தெரியுமா தெரியுமான்ட்டு. அப்ப விஜய் அர்ச்சனா சொன்னாங்க, என்ன வேணாலும் பேசி இருக்கட்டும், அதை பத்தி ஐ டோன்ட் கேர், இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நான் அதை தெரிஞ்சுக்கவே விரும்பல. அவங்க கிட்டே விஜய் சித்ரா கிட்டே அவங்க விசித்ரா கிட்டே சொல்றாங்க, மேடம் நீங்க என்னை பத்தி என்ன பேசி இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மேடம், நீங்க பேசி கூட இருங்க மேடம்ன்றாங்க. சமப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பாபா ஞானம் எடுக்காமலே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. சோ அதனாலதான் சொல்றாரு, உங்களுடைய எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்பதான் கடைசியில நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ன்றார். மத்தவங்களுக்கு எண்ணத்தின் மூலமாகவே நீங்க ஞானத்தை கொடுப்பீங்க. காட்சி உங்க மைண்ட்ல பாபா மட்டுமே தெரியும் போது எதிர இருக்கிறவனுக்கு பாபா தெரியும்ன்றார். உங்க மைண்ட்ல பரந்தாமம் தெரியும் போது எதிர இருக்கிறவனுக்கு பரந்தாமம் தெரியும்ன்றார். உங்க மைண்ட்ல சொர்க்கம் தெரியும் போது எதிர இருக்கிறவனுக்கு சொர்க்கம் தெரியுன்றார். உங்க மைண்ட்ல குப்பை இருந்துச்சுன்னா அதுவும் தெரிஞ்சிடும். அப்ப குப்பை இருக்கக்கூடாது இல்ல? அதனாலதான் குப்பையே சேர்க்காதீங்க, அதிகமா சிந்திக்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ள போடாதீங்கன்ற. அதாவது பாபா சொல்லுவாரு, நாவல் படிக்கிறாங்கன்னா புடிச்சு கீழ்ச்சி போடுங்கன்ற, பர்மிஷனே கேட்காதீங்க, கீழ்ச்சி போடுங்க, குப்பை வீணாக்கிடும் அவங்களன்றாரு. அது சினிமா எல்லாமே மைண்ட கரெக்ட் பண்ணுது இல்லையா? அதனால கம்மியா சிந்தனை பண்ணீங்கனாலே நிறைய காரியம் செய்வீங்க. ஒரு விஷயத்தை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், ஒரு விஷயம் பண்ணணும்னு தோந்தா டக்குன்னு பண்ணுங்க. அப்புறம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கடைசியில என்ன ஆயிடும்னா யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆயிடுவீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. 99% மக்கள் இதனாலதான் ஃபெயிலியர் ஆகுறாங்க. எல்லாருமே புத்திசாலிகள் தான், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது இல்லை. அதான் விஷயம். சின்ன விஷயம் போதும் சக்சஸ் ஆகுறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா. பெருசாலாம் எதுவுமே தேவை கிடையாது, ஆனா எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது. அதுதான் பாபா சொல்றாரு, கம்மியா சிந்திங்க, அதிகமா காரியம் செய்யுங்க. சிந்திக்கிறதுல அதிக நேரத்தை இழந்துடாதீங்க. இதான் விஷயம். இப்ப நம்ம ஜெனரல் வீடியோ போடும்போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருமா, எழுதி வச்சுக்கோ. அப்பப்ப அது வெவ்வேறு நேரத்துல ஞாபகம் வரும், சாப்பிடும்போது ஞாபகம் வரும், குளிக்கும் போது ஞாபகம் வரும், அப்பப்ப எழுதி வச்சுக்கோ, இல்லைன்னா மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு உட்காரும்போது அதை எடுத்து பாக்குறோமா, ரொம்ப நேரம் ஆன பிறகு இது போடணுமான்னு ஒரு எண்ணம் எட்டி பார்க்கும். இது ஒரு மாதிரி, ஏன்னா அந்த நேரம் அந்த எண்ணம் வரும்போது சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப நாள் அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்கன்னா இது பாப்பாங்களான்னு தோணும். உடனே மைண்டுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால தானே அதை எழுதணும், இதுக்கு மேல அதை யோசிக்க விடக்கூடாது, அது போடுவோம். அது ஓடுதா ஓடல, அது பாபா பார்த்துக்கிட்டோம். டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நிறைய பேர் யோசிச்சேதான் சேவையே பண்றது கிடையாது. ஒரு சிஸ்டரு வந்து இந்த மாதிரி யூடியூப் சேவை நான் ஆரம்பிக்கும் போது, சிஸ்டர் நீங்க பேசுங்க சிஸ்டர்ன்னு சொல்றோம். சென்டர் இன்சார்ஜ் அவங்களுக்கு பேசணும்னு ஆசை. ஆனா இன்னைக்கு என் மூஞ்சியே நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், அவ்வளவுதான். என்னைக்கு வர போறாங்க? சேவை செய்ய வந்துமா, மூஞ்சி அழகா இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, இல்லையா? சோ அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தினாலே சேவை பண்ணாம விட்டுறது, இதான் விஷயம். வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்ல, ஏய் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு, ஆனா எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க? குரங்கு கையில பூ மாலை கடிச்சா மாதிரி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அதான் விஷயம். அதனால ஒரு விஷயம் தோணிருச்சா செய்யுங்க. உங்களுக்கு நல்லா இல்லைன்னு கூட தோணும், ஆனா அதனால யாராவது பாபா குழந்தை ஆயிருப்பாங்க, அது நமக்கே தெரியாது. ஆச்சரியமா இருக்கும். எனக்கு வந்து இப்ப ஏஐ வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏஐ கிடையாது இல்லையா? அப்ப
ஒரு சில வீடியோ வந்து நான் என்ன பண்ணுவேன், கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்குது இல்லையா, கூகுள் டிரான்ஸ்லேட்லயே வாய்ஸும் வரும். அப்ப தமிழ் வீடியோவை வந்து ஹிந்தியா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டேன். அது இத்தனைக்கும் அது லேடி வாய்ஸ், நான் தான் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா லேடி வாய்ஸ் தான் கேட்கும். ஏதோ ஏதோ போடணும்னு போடுறேன். ஒரு பிரதர் கால் பண்றாரு அகமதாபாத்ல இருந்து. கால் பண்ணி, பிரதர் உங்க வீடியோ பார்த்துதான் நான் பாபாக்கு வந்தேன் ஆனார். எனக்கு தூக்கி வாரி போச்சு, எப்படான்ட்டு. அங்கெல்லாம் தெருக்கு தெரு பிரம்மகுமாரி சென்டர் இருக்கும். அங்கெல்லாம் ஆகாதவர் நம்ம வீடியோ பார்த்து ஆகிருக்கிறாருன்னும் போது அந்த அது கற்பனைக்கே எட்டல. எப்படா ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட் வாய்ஸ் கேட்டு ஒருத்தர் பாபாக்கு வந்து ஆனாரு இல்லையா? அதுதான் அந்த நேரம் பாபா கொடுத்துட்டாரா, கண்ணு மூடிட்டு நம்ம பண்ணினோம், அதுக்கு மேல யோசிக்க கூடாது. பாபா சொல்றாரு, அது பாபாவுடைய வழி தானே, அவ்வளவுதான். இது பாபாவுடைய வழியா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், வேற எதுவும் யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சு அதிக காலத்தை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கேரக்டர் மாத்துறது கூட, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றீங்க, ஓகே அது நல்லதுதான், ஏன்னா அதுதான் உங்களை மாத்தும். ஆனா ஃபீல் பண்றதுலயே நாள் ஃபுல்லா செலவு பண்ணாதீங்கன்ற, அதான் விஷயம். வருஷக்கணக்கா அதே ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுல வீணாக்குறீங்க டைம்ன்ற. டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். தப்பு பண்ணன்னு தெரிஞ்சது, இனி முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளில வந்துருங்க. ஏன்னா உலகத்துடைய இறுதி வரப்போகுது, எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய குறைகள், இதுக்கு எண்ட் கார்டு போடுங்க, இறுதியாக்குங்க அப்படிங்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உலக அழிவு வந்துடும், அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால அதிகமா சிந்திக்காதீங்க தேவையில்லாத விஷயத்த. பாபா ஞானத்தை சிந்தனை பண்ணலாம், ஆனா அந்த அதையும் வந்து நீங்க சேவையா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சேவை பண்ணலாமா வேணாமான்னு அதை கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அதை பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா அங்க உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல, எல்லாமே கடகடன்னு பண்ணணும், அதுதான் முக்கியம். ஒரு டைமுக்கு அப்புறம் சேவையே பண்ண முடியாது இல்ல, இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது, யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, கட்டில போச்சு ஐயோ அதுக்குள்ள போயிடுச்சான்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான். ஸோ செம பவர்ஃபுல்லான முறையில் இன்னைக்கு பயங்கரமா என்னென்னமோ விஷயத்த பாபா டச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறார். ஸோ மெயினா வந்து கொஞ்சம் யோகா பண்ணலாம். மெயினா பாபா வந்து உடம்பையே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் யாருடைய உடம்பு என் கண்ணுக்கு தெரியுதோ, முகம் கண்ணுக்கு தெரியுதோ, அப்ப நான் சுடுகாட்டுல வெட்டியான் ஆகிறதுக்கு தயாராகிறேன்னு புரிஞ்சுக்கணும். நான் நாராயணன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறேன், அதனால பிணத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னா நாராயணன் உடம்ப பார்க்க மாட்டார், ஆத்மாவைத்தான் பார்ப்பார். அது மாதிரி யாரா இருந்தாலும் நான் ஆத்மாவைத்தான் பார்ப்பேன். என்னையுமே நான் ஒரு ஆத்மாவா தான் உணர்வேன். பரமாத்மாவுடைய குழந்தை நான். முழு ஆஸ்தியை நான் அடையணும்னா பாபா என்ன சொன்னாரோ அதை நான் கண்ணை மூடிட்டு பண்ணுவேன். பாபா சொல்லிட்டாருன்னா இதை எப்படி பண்றது அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அவர் சொன்னா பண்ணிடுவேன். அப்படி இருக்கிறவங்க தான் நம்பர் 1 ஆக முடியும். தேவையில்லாத விஷயத்த சிந்தனை பண்ண மாட்டேன். பாபா நினைவிலே இருந்து பாபா சொல்ற காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னை பத்தி தப்பா பேசினாலும் கண்டுக்க மாட்டேன், அல்லது அவங்க முன்னேறி போறாங்க அது எதையுமே பார்க்க மாட்டேன். அவங்க பொக்கிஷத்தை சேர்க்கிறாங்க. முன்னாடி இருக்கிறார் என்னுடைய அப்பா, அவரு கூட போறது மட்டும்தான் என்னோட லட்சியம். அதனால ஒவ்வொரு செகண்ட்லயும் பாப்தாதா என்ன நினைப்பார்,
இந்த சூழ்நிலையில அவர் என்ன மாதிரி தாட்ஸ் கிரியேட் பண்ணுவார், அந்த மாதிரி தாட்ஸ் மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணுவேன். அவர் எப்படி பேசுவார், அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையின் ஆழத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அது என் வேலை கிடையாது. நான் சொர்க்கத்துக்கு போறேன், கலியுகத்துக்கு நெருப்பு வச்சுட்டு போறேன். இப்ப கலியுகத்தை பத்தி நான் ஏன் சிந்திக்கணும்? அப்ப என் முன்னாடி ஏன் பிரச்சனை வருது? அதோடைய ரகசியம் என்ன? எனக்குள்ள என்ன பவர் நிரப்புறதுக்கு வருது? பாபா சொல்றார், பிரச்சனைகளை பரிசாக்குங்கன்றார். ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு gift கொடுக்க வருதுன்ற. அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதை பொறுத்து. அந்த பிரச்சனை கொடுக்கிறவங்க கிட்ட உங்களால ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சா மிகப்பெரிய பரிசுன்ற. ஸோ எப்படிப்பட்டவர் வந்தாலும் அவர் மேல நான் சுபபாவனை மட்டும்தான் வைப்பேன். அவங்க என்னை பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் அதை கேட்க மாட்டேன். ஒருவேளை கேட்க நேர்ந்தாலும் இந்த காதுல இருந்து அந்த காதுக்கு போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு துக்கம் கொடுக்கறவங்க சொர்க்கத்துல இருந்து எனக்கு வேலைக்காரனா இருக்கிறவங்க, அன்பான வேலைக்காரங்களா இருந்தவங்க. 83 பிறவி எனக்கு விசுவாசமா இருந்தவன் ஒரே ஒரு பிறவி எனக்கு எதிராக இருக்கிறத நான் மன்னிக்க மாட்டேனா? ஏன்னா மன்னிக்கிறதுனாலதான் அவன் 83 பிறவிக்கு எனக்கு வேலைக்காரனா வரான். ஸோ 83 பிறவி எனக்கு அவன் செஞ்ச நல்லதை மட்டும்தான் நான் நினைப்பேனே தவிர இப்ப பண்ற கெட்டதை நினைக்க மாட்டேன். இப்ப அவனை மன்னிக்கிறதுனாலதான் அவன் எனக்கு வேலைக்காரனா வரான். ஸோ அதனால அவன் நல்லா இருக்கணும், மனம் மாறணும் அப்படின்ற சுபமான எண்ணம் தான் வைக்கிறேன். என்னுடைய முகத்தை பார்த்தாலே அவனுக்கு பாபா தான் தெரியணும், நான் தெரியக்கூடாது. ஏன்னா பாபாவை வெளிப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. என் குடும்பத்துல எனக்கு எதிராக நடந்துக்கிறாங்கன்னா பாபாவை நான் வெளிப்படுத்துறேன், அவங்களுக்கு அந்த சேவை கொடுத்திருக்கிறார் பாபா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதர்மத்தை அழிக்கிறதுக்காகத்தான் நான் பாபா குழந்தையாக இருக்கிறேன். தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாதான் நான் பாபா குழந்தையாக இருக்கிறேன். அதனால உயிரே போனாலும் அதர்ம காரியத்தை நான் பண்ண மாட்டேன். தர்மத்தின் வழிப்படித்தான் நடப்பேன். அதாவது பாபாவுடைய வழிப்படி, அமைதியான வழிப்படி, அன்பான வழிப்படித்தான் நடப்பேன். எனக்கு எப்படிப்பட்ட துக்கம் கொடுத்தவர்களாக இருந்தாலும், எனக்கு எப்படிப்பட்ட துரோகம் செய்பவர்களாக இருந்தாலும் நான் அவங்களுக்கு சுபமான எண்ணம் மட்டுமே வைப்பேன். பிரம்மா பாபாவை கொலை பண்ண வந்தவங்களுக்கே பிரம்மா பாபா அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்கன்னு சொன்னார். அவரை பிடிச்சி போலீஸ்ல கொடுங்கன்னு சொல்லல. பிரம்மா பாபாவுக்கு எதிராக, மாமாவுக்கு எதிராக எத்தனை பேர் கேஸ் போட்டாங்க? யாருக்கு எதிராகவும் பிரம்மா பாபா கேஸ் போடல. ஏன்னா என் குழந்தைக்கு எதிராக நான் எப்படி கேஸ் போடுவேன், அப்பா எப்படி குழந்தை மேல கேஸ் போடுவாருன்னாரு. ஸோ நாமளும் மாஸ்டர் பிரம்மா தான், எல்லாரும் நம்மளுடைய குழந்தை தான். ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு விதம். அப்படிதான் இருக்குது இந்த நாடகம். அப்படி நாம விலகி இருந்து பார்த்தா இது விளையாட்டா அனுபவமாகும். உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். அதனால பாபா மாதிரியே விலகி இருந்து நான் பார்க்க போறேன். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.